விடுவா நிச்சயமா. அவளே தான் இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறா. கல்யாணமெல்லாம் ஆயிடுத்து அவளுக்கு. குழந்தை பிறக்கிறது 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, பொன் குழந்தை பிறக்கிறது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கணும் நான், ஆனால் கண்ணீரில் இருந்தேன்னு சொல்கிறா. ஏன்னா எத்தனை முயன்றும் அவளுக்கு தாய்ப்பால் சுரக்கலையாம். குழந்தை பசியால் கதறது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா, இதுக்கு மேலே முயற்சி செஞ்சு ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால் ஃபார்முலாவை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறா போல இருக்கு. அவளுக்கு மனசு உடஞ்சி போயிடுது. ஏன்னா பிரசவித்த ஒவ்வொரு தாய்க்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கறது தான் ஒரு பெரிய கனவே இல்லையா? உடனே அவள் என்ன பண்ணுறா, ஆச்சாரியாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. கருணா சாகர் அப்படின்னு சொல்கிறா. காமதேனுன்னு சொல்கிறார். காமதேனுவான என்னோட குருநாதர்கிட்ட தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் திருவடிகளில் சரணம் அடைஞ்சேன்னு சொல்கிறா. 5 நாள் ஆயிடுத்து குழந்தை பிறந்து. ஸ்ரீகுரு பாகிமாம், ஸ்ரீகுரு பாகிமாம் இதுதான் ஜபிச்சுருக்கா. சரி, இனிமேல் தாய்ப்பால் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, 5 நாள் ஆயிடுத்து அப்படின்னு எல்லாருமே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. அப்போது அந்த குழந்தையோட அப்பா ஆச்சாரியாள்கிட்ட இதை பற்றி முறையிடுறார், பிரார்த்தனை பண்ணிக்கிறார். குருநாதர் எல்லாம் நன்னா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அற்புதத்துலேயும் பெரிய அற்புதம் அது. அப்போது ஆச்சாரியாள்கிட்ட அவளோட அப்பா இந்தியாவில் ஆச்சாரியாள்கிட்ட முறையிடுறா. அந்த தெரிவித்த ஆச்சாரியாள்கிட்ட முறையிட்ட வேண்டின்ற அந்த 1 மணி நேரத்தில் இரண்மைக்கு தானாகவே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சுடுத்து. அபரிமிதமாக சுரக்கிறதாம் பால் அவளுக்கு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இனிமேல் ஃபார்முலா கொடுக்க வேண்டாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிடுறா. தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பவரும் கேட்பதையெல்லாம் தரும் கற்பக விருட்சமுமான குருநாதரோட கருணையை தவிர்த்து இது வேற